நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ட்ரம்ப்பை தண்ணி குடிக்க வச்ச மோடி, இந்தியாவில் என்ட்ரி கொடுக்கும் புதின். இந்த செய்தி மட்டும் இல்லைங்க, இன்னும் பல செய்திகளை சேர்த்தே பார்க்க போறோம். உதாரணமாக சொல்ல போனோம்னா, வரி உயர்வு என்றால் பதறி அடித்துக்கொண்டு பல நாடுகளும் போய் ட்ரம்ப் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வரி உயர்வை 50% உயர்த்தியிருக்கின்றார்கள். ஆகஸ்ட் 27 நடைமுறைக்கு வரப்போது. இந்தியா உலகத்திலேயே அமெரிக்காவுக்கு தான் அதிகமான ஏற்றுமதியை செய்யுது, 18.26% என்று நினைக்கின்றேன். அந்த அளவுக்கு வேற எந்த நாட்டுக்கும் ஏற்றுமதி செய்யலை. ஆனாலும் வரி உயர்வை 50% உயர்த்திய பிறகு கூட ட்ரம்ப் இடத்துல இந்தியா பேசவில்லை, மோடி பேசவில்லை. ஆனால் யாரை நம்ம நாட்டுக்கு வரவேற்றால் ட்ரம்ப் கடுப்பேறுவாரோ அவரை நம்ம நாட்டுக்கு வரவேற்பது எந்த விதத்தில் சரியா இருக்கும்? இப்போ சுவிஸ் நாடு தெரியுமா? அந்த சுவிட்சர்லாந்தானது எவ்வளோ பெரிய பணக்கார நாடு. அந்த நாட்டு அதிபரை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் 35% வரியை போட்டார்னு சொல்லிட்டு அந்த நாட்டு அதிபர் ட்ரம்ப்பை சந்திக்கணும் அப்படின்றதுக்காக அமெரிக்கா போயிருக்காங்க. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் சுவிஸில் அமெரிக்காவின் நலன் சார்ந்த விஷயங்கள் நிறைவேறலை, அந்த நாடு இறங்கி வரலை என்ற ஒரே காரணத்துக்காக சுவிஸ் அதிபரை ட்ரம்ப் சந்திக்கவே இல்லை. வெயிட் பண்ணி பார்த்தாரு, சந்திக்கிற மாதிரி தெரியல. கடைசியில் மார்க் ரூபியோ அவர்களை மட்டுமே அமெரிக்காவில் சந்திச்சுட்டு சுவிஸ் அதிபரை பொறுத்த வரைக்கும் அவங்க நாட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க. இந்த மாதிரி பணக்கார நாடுகள் எல்லாம் வரி உயர்வு என்று சொல்லுகின்ற போது பதறி அடித்துக்கொண்டு ட்ரம்ப் இடத்துல பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஜப்பான், தென்கொரியா போன்ற நாடுகள் கூட பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் இடத்துல பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனால் இந்தியா பொறுத்த வரைக்கும் வரி உயர்வை உயர்த்திக்கிட்டே போகிறார் ட்ரம்ப். ஏற்றுமதியோ இந்தியாவது அதிகம், அதுலேயும் வளரும் நாடு, எந்த நாட்டையும் பகைத்து கொள்ள முடியாது, மக்கள் தொகையோ அதிகம். ஆனால் ட்ரம்ப் இடத்துல பேசாமல் புதின் அவர்களை நம்ம நாட்டுக்கு வரவேற்பது எதனால்? இப்போது ட்ரம்ப் விதித்திருக்கக்கூடிய வரியினால் இந்தியாவுக்கு பாதிப்பு இல்லையா? ஏன் ட்ரம்ப் இடத்துல இந்தியா பேசலை அப்படின்ற சந்தேகம் தான் உங்களுக்கு இருக்கும். ரஷ்யா இந்தியாவுக்கு இடையில் 11ஆம் கட்ட பொருளாதார பேச்சுவார்த்தையான நடந்து முடிந்திருக்குது. உங்களுக்கு தெரியுங்களா? அதன் மூலமாக நவீன தொழில்நுட்பம், சுரங்கத்துறை, ரயில்வே துறை, கலாச்சாரம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம், இந்த 5 துறைகளிலும் புதிய உச்சத்தையும் புதிய தொழில்நுட்பத்தையும் பகிர்ந்து கொள்கின்ற அளவுக்கு கையெழுத்தானது ஒப்பந்தமாயிருக்குது. இந்த விஷயமாகத்தான் நம்முடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ரஷ்யாவுக்கு சென்று இருக்கின்றார். ரஷ்யாவிலிருந்து எண்ணெயே வாங்கக்கூடாது என்றால் ரஷ்யாவுக்கு இந்தியாவிலிருந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் போகிறது ட்ரம்ப்பை எந்த அளவுக்கு கடுப்பேற்றும். அது மட்டும் இல்லாமல் அங்கே போய் புட்டினிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்துறது மட்டும் இல்லாமல் புட்டின் அவர்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் இறுதியில் இந்தியாவுக்கு வருவார் அப்படின்னு சொல்லியிருப்பது ட்ரம்ப்புக்கு எவ்வளோ கோபத்தை ஏற்படுத்தும். இப்படி பல விஷயங்களும் ட்ரம்ப்பை கோபப்படுத்துகிற மாதிரி இந்தியா ஏன் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்குது? அமெரிக்காவை கண்டு இந்தியாவுக்கு பயம் இல்லையா? எது துணிச்சலை தருது இந்தியாவுக்கு அப்படின்னு உங்களுக்கு என்ன தோன்றும்? சிம்பிளான லாஜிக் தானுங்க. 2 விஷயம்தான். இப்போ ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் வரி உயர்வு அறிவித்திருக்கின்றார்னு வச்சுங்களேன், பல நாடுகளும் பதறி அடித்துக்கொண்டு ஓடும். அதுக்கு என்ன காரணம்னா, அமெரிக்காவை சார்ந்து பாதுகாப்பு உபகரணங்களை அந்த நாடுகள் வாங்கியிருக்கும். அதனால் பேர்பார்ஸாக இருந்தாலும் சரி, தொழில்நுட்பங்களாக இருந்தாலும் சரி, அதனை தாண்டி பாதுகாப்பு விஷயங்களில் அமெரிக்கா ஒத்துழைப்பு கொடுக்காமல் போயிடுச்சுன்னா, அதனால் பகைவர்கள் எப்படா பாகிஸ்தானை ஒழிக்கலாம், எப்படா ஜப்பானை ஒழிக்கலாம், எப்படா கொரியாவை ஒழிக்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கின்ற போது, இத்தனை நாள் நண்பனாக இருந்து காப்பாற்றினவன் வரி மூலமாக நம்மளை பழி தீர்க்க பார்க்குறானோ, அவனை போய் சமாதானப்படுத்துவோம் அப்படின்றதுக்காக இராணுவ தளவாடங்கள் வாங்கின காரணத்தினாலே பல நாடுகளும் ஓடி போய் அமெரிக்கா இடத்துல தஞ்சமடைந்து வரி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஆனால் இந்தியா பொறுத்த வரைக்கும் அமெரிக்க தளவாடங்கள் அதிகமாக நம்ம வாங்கலை, அதனால் நமக்கு கவலையும் இல்லை. அது மட்டும் இல்லை, இந்தியா ஒரு புதிய ஃபார்முலாவை கையில் எடுத்திருக்குது. அதனால தான் ட்ரம்ப் இன்னைக்கு இந்தியாவை என்ன பண்ணலாம் என்று தெரியாமல் தலையால் தண்ணி குடிச்சிட்டு இருக்கார். என்ன அப்படி ஒரு ஃபார்முலா என்று சொன்னால், பகிர்ந்து கொள்வது. இந்த ஃபார்முலா உலகத்தில் எந்த நாட்டுக்கெல்லாம் இருக்குதோ இல்லையோ நம்ம நாட்டுக்கு இருக்கிறது. பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இல்லாத நாடுகளே இல்லை என்று சொல்லலாம். அதே மாதிரி பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணைந்திருக்கக்கூடிய நாடுகளில் இல்லாத வளங்களே இல்லை. அதனால் என் நாட்டில் என்ன இருக்குதோ அதை நான் உன் நாட்டுக்கு தருகின்றேன்.
என் நாட்டில் என்ன இல்லையோ அதை நீ கொடு அப்படின்னு பிரிக்ஸ் நாடுகளுக்கு கூட்டமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பல நாடுகளும் இப்போது புதிய ஒப்பந்தத்தை எட்டியிருக்கின்றார்கள். சைனாவில் இருக்கின்ற பொருள் இந்தியாவுக்கு வரும், இந்தியாவில் இருக்கின்ற பொருள் சைனாவுக்கு போகும், சைனாவில் இருக்கின்ற பொருள் மாஸ்கோ போகும், ரஷ்யாவுக்கு போகும், ரஷ்யாவிலேருந்து பிரேசிலுக்கு போகும், பிரேசிலில் இருந்து சவுதி அரேபியாவுக்கு போகும், அங்கேருந்து ஐக்கிய அரபு அமீரகம் போகும். இப்படி பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணைந்திருக்கக்கூடிய பல முக்கிய நாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல பொருட்களும் பகிர்ந்தளிக்கப்படும். அப்படி பகிர்ந்தளிக்கின்ற பொழுது இந்தியாவில் எந்த பொருளும் தேக்கமடையாது, எந்த பொருளும் இல்லை என்ற நிலையும் இந்தியாவில் ஏற்படாது. அதனால தான் பிரிக்ஸ் கூட்டமைப்பானது இன்னைக்கு வலுவாக இருப்பதனால ட்ரம்ப் கிட்ட பேச வேண்டிய கட்டாயம் நமக்கு இல்லவே இல்லைங்க. அது மட்டும் இல்லை, இந்தியா எப்போதுமே சரி பற்றாக்குறை உள்ள நாடு தான். பற்றாக்குறையை தாண்டி தான் நாம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணி கொண்டு இருக்கின்றோம். முட்டையா எவ்வளோ உற்பத்தி பண்ணாலும் சரி நம்ம நாட்டிலே விற்று போடலாம், பனியனா எவ்வளோ உற்பத்தி பண்ணாலும் சரி நம்ம நாட்டிலே விற்று போடலாம். அப்படி இல்லையா, மோடியை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த தொழில் நிறுவனங்கள் வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறதோ பொருளை, அந்த நிறுவனங்களை எல்லாம் கூப்பிட்டு பேசியாச்சு. புதிய வாய்ப்புகளை நீங்கள் தேடுங்க, அதற்கு அரசாங்கம் என்ன ஒத்துழைப்பை நல்க வேண்டுமோ அந்த ஒத்துழைப்பை நாங்கள் நல்குவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் வர்த்தக கூட்டமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உறுதியளித்திருக்கின்றார். நம்ம ஏற்கனவே நேற்று பேசிட்டோம். விவசாயத்துறையாக இருந்தாலும் சரி, மீன்வளத்துறையாக இருந்தாலும் சரி, பால்வளத்துறையாக இருந்தாலும் சரி, என்ன விலை கொடுத்தாலும் சரி அதை நாங்கள் காப்பாற்றுவோம். உள்ளூர் வியாபாரிகளுக்கு தான் முக்கியத்துவம். அமெரிக்காவிலிருந்து எந்த பொருளும் இறக்குமதியும் கிடையாது. அவனுடைய ஆதிக்கமானது இந்தியாவுக்குள்ளே இருக்கவே இருக்காது. தனிப்பட்ட முறையில் எனக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் இல்லை நாட்டுக்கே பாதிப்பு ஏற்பட்டாலும் அதை மீட்டெடுப்பதற்கு என்ன விலை வேண்டுமானாலும் கொடுப்போம் அப்படின்னு உறுதியளித்திருக்கின்றார். உறுதியான முடிவை சிந்தித்து எடுப்பதனால பொருளாதார வல்லுநர்களுக்கும் சரி, அதே மாதிரி வர்த்தகர்களுக்கும் சரி குழப்பம் எதுவுமே இல்லை. குழப்பம் இல்லாததுனால இந்தியாவுக்குள்ள பதட்டம் இல்லை எந்த வியாபாரிகளுக்கும். அதனால தான் இந்தியா அவசரப்பட்டு அமெரிக்கா கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இந்த 50% வரியை வச்சுக்கிட்டுலாம் வந்து எவனும் வியாபாரம் பார்க்கவே முடியாது. ஒரு காலத்தில் இந்த 50% வரியெல்லாம் தூக்கி போட்டு நார்மலான வரிக்கு ட்ரம்ப் வந்துத்தான் ஆக வேண்டும். அதனால் அவசரப்பட தேவையில்லை. அப்படி அவசரப்பட்டு ட்ரம்ப் கிட்ட பேச வேண்டிய நேரமும் இது இல்லை. நட்பு நாடுகளிடம் நாம் நெருங்கி சென்றோம் என்றால் நாம் ட்ரம்ப்பினுடைய நெருக்கடியை நாம் சமாளிச்சிடலாம். அதனால தான் நேற்று நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா பகிர்ந்தளித்தல் என்ற ஃபார்முலா மூலமாக பிரேசில் அதிபர் வந்து நம்ம பிரதமர்கிட்ட பேசியிருக்கின்றார். அதே தான் பொருளாதாரம், கலாச்சாரம், பாதுகாப்புத்துறை, எண்ணெய் வளம், மருந்து பொருள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேசிலுடன் வந்து ஒப்பந்தம் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அதனால் நாம் பயப்பட தேவையே இல்லை. மிக முக்கியமான ஒரு விஷயம் தெரியுமா, சைனாக்காரன் நமக்கு ஆதரவாக களமிறங்கிட்டான். சாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டுக்கு பிரதமர் மோடி அவர்கள் இந்த மாதம் 31 செப்டம்பர் 1 அங்கே இருக்க போகிறாரு. ஜி ஜின்பிங்கை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்க போகிறாரு அப்படின்ற ஒரு செய்தி வந்த பிறகு அமெரிக்காவுடைய வரி விதிப்புக்கு எதிராக இந்தியாவுக்கு ஆதரவாக சீனாக்காரன் நமக்கு ஆதரவாக களம் இறங்கிட்டானே. சீனாவுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் என்ன சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா, வரியை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது, முறையற்ற முறையில் யார் மீதும் வரியை திணிக்கவே கூடாது, அது சீனாவுடைய கொள்கைக்கு எதிரானது. எங்களுடைய நிரந்தரமான கொள்கை என்ன என்பது கேட்டிங்கன்னா, வரி நியாயமான முறையில் இருக்கணும். அதை தாண்டி வரியை பயன்படுத்தி இன்னொருத்தனை அடிப்படையை வைக்க வேண்டும் என்றால் சீனா அதை கண்டிப்பாக எதிர்க்கும். அது கண்டனத்துக்குரியது என்று நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படின்னு வந்து சீனாவுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளே சொல்லிட்டார். அதனால் சீனாக்காரன் இந்தியா பக்கம் நட்பை பேண வேண்டும் என்ற எண்ணத்தினால எப்பா நிறைய தயாரித்து வச்சுக்கிறோம்பா இந்தியாவை அடிப்படையாக வச்சு, அதெல்லாம் இந்தியாவில் கொண்டு வந்து கொட்டணும். இன்னைக்கு புதிய கதவுகளை திறக்கும் விதமாக ட்ரம்ப்பு உங்கள் மீது வரி போட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன சீனாவுக்கு ஏற்றுமதி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஏற்றுமதி பண்ணிக்கங்க, சீனாவிலேருந்து என்ன இறக்குமதி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இறக்குமதி பண்ணிக்கங்கோ. சீனாவுடைய பொருளாதாரம் ஏற்றுமதி பொருளாதாரம், நாங்கள் உற்பத்தி பண்ணி வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? அதனால் இந்திய பிரதமரை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளைக்கு பிறகு சீனா வருவதை நாங்கள் வரவேற்கின்றோம். குளோபல் டைம்ஸ் தான் நினைக்கிறேன், சீனாவுடைய பத்திரிகை, அவங்க கூட இன்னைக்கு கட்டுரை எழுதி வெளியிட்டிருக்கின்றார்கள். அது மட்டும் கிடையாது, அமெரிக்காவுடைய பொருளாதாரமானது வளர்ச்சி அடைந்த பொருளாதாரம், இனி வளர்வதுக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போது இந்தியா மட்டும் இல்லாமல் உலக நாடுகளுக்கெல்லாம் வரியை உயர்த்ததுனால அமெரிக்காவுடைய பொருளாதாரம் தான் அழிவை நோக்கி நகரும். அது மட்டும் இல்லை, இப்போ அமெரிக்காக்காரனுடைய ஆணவ போக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, டாலரில் தான் நம்ம வர்த்தகம் பார்க்குறோம். ஸோ அந்த டாலருடைய வர்த்தகத்தினுடைய ஆணவத்தை உடைக்கணும்னா சொந்த பணத்திலே வந்து வியாபாரம் பார்க்கணும்.
அதற்கான முதல் அடியாகத்தான் இன்னைக்கு சீனாவும் சரி, ரஷ்யாவும் சரி, இந்தியாவும் சரி முடிவெடுத்து பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் சொந்த பணத்தில் வியாபாரம் பார்ப்போம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காங்க. நாம ரஷ்யா கிட்ட சொந்த பணத்தில், சீனாக்காரன் ரஷ்யா கிட்ட சொந்த பணத்தில், நாம ஐக்கிய அரபு அமீரகம் உலகத்திலே வரி இல்லாத நாடுன்னு சொல்லுவாங்க, அந்த நாட்டிடத்துல சொந்த பணம் என்று சொல்லிட்டு பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா என்று சொல்லிட்டு சொந்த பணத்தில் வர்த்தகம் பண்றோம். அதனால ஒரு பச்சை கலர் நோட்டை அடிச்சு வச்சுக்கிட்டு நான் தான் உலகத்துடைய பெரிய அண்ணன் என்று ட்ரம்ப் மாத்தட்டிக்கிட்டு இருக்கின்றார். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது என்று சொல்லிட்டு உலகத்தினுடைய பொருளாதார பாதையும் மாற்று நாணயமும் உருவாக்கி கொண்டு இருப்பது ட்ரம்ப்புக்கு பிடிக்கல. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றுக்கும் வாய்ப்பு இருப்பதனால ட்ரம்ப்பு கிட்ட போய் சீக்கிரமாக பேசணும், வரியை குறைக்கணும் அப்படின்ற எண்ணமெல்லாம் இல்லவே இல்லைங்க. இரண்டாவது, இந்தியா மீது வரி போட்டது அநியாயம். ஏன்னா இந்தியாவும் அமெரிக்காவும் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்த பிறகு புதிய வர்த்தக ஒப்பந்தத்தை நம்ம போட போகிறோம். அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் தான் நாம் வரியை உயர்த்தணுமா இல்லை என்பதை பற்றி நாம் முடிவு செய்யணும். அதிகாரிகள் பேசிகிட்டு இருக்காங்க, அமைச்சர் பெருமக்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தைக்கு இடையிலே பார்த்தீங்கன்னா ரஷ்யா இடத்துல எண்ணெய் தேவையை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்கிறீங்க. ஆனால் ரஷ்யா இடத்துலேருந்து எண்ணெயை வாங்கக்கூடாது என்றால் என்ன சலுகையை அமெரிக்கா கிட்டேருந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத இந்த பேச்சுவார்த்தை குழு கிட்ட ஆரோக்கியமாக பேச்சுவார்த்தை நடத்தி ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெய் வாங்குறத குறைச்சிருக்கலாம். ஆனால் உலகத்தில் நாங்கள் தான் பெரிய அண்ணன் என்ற போர்வியில் இந்தியா மீது அனாவசியமாக வரியை திணிச்சா மோடியை பொறுத்த வரைக்கும் பேசவே இல்லைங்க இது வரைக்கும். அதனால் புத்தின் வந்த பிறகு சர்வதேச அரசியலானது தலைகீழ மாறும். புத்தினுக்கு இந்தியாவில் தரப்போகின்ற மதிப்பு மரியாதையானது ட்ரம்ப்பை வைத்தறிச்சல் கலப்ப செய்யும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடு ஏகப்பட்டவையாக இருக்கும். ஸோ அதனால் இந்தியா கிட்ட அவன் கெஞ்சித்தான் ஆக வேண்டும் என்ற நிலை ஏற்படும் அப்படின்னு சர்வதேச பார்வையாளர்கள் சொல்கிறாங்க. அதனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு எவ்வளோ தான் நெருக்கடி கொடுத்தாலும் மோடியை பொறுத்த வரைக்கும் வளைந்து போகாதவர். அது மட்டும் இல்லை, ஒரு விஷயத்த சொல்லி நான் முடிச்சிடுறேங்க. இந்தியா மீது எவ்வளோ வரி போட முடியுமோ அவ்வளோ வரியை போட்டு இந்திய பிரச்சனையை முடிச்சு விட்டுட்டு பிறகு சீனாவுக்கு எதிராக ட்ரம்ப் களமிறங்க போறாருன்னு சொல்லியிருக்கின்றார். அதனால இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அடுத்தது நம்மையும் தாக்கும் என்று சீனாக்காரன் நம்புறான். அதனால பிரதமர் மோடி அவர்களை சீன அதிபர் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்திருக்கிறார். அதனால இந்தியா இடத்துல கடுமை காட்டாம பல விஷயங்களும் சீன அதிபர் விட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்புகளை இந்தியா சரியா பயன்படுத்தி கொண்டால் அமெரிக்கா உதவியானது நமக்கு தேவையே இல்லாத ஒரு நிலையானது ஏற்பட்டு போயிடும். இந்த சர்வதேச அளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றமெல்லாம் பார்த்த பிறகுதான் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் 50% வரி உயர்வை இந்தியாவுக்கு அறிவிச்சு விட்டு எந்த ஒரு வார்த்தையும் இதுவரைக்கும் உதிர்க்காம அமைதியா இருக்கின்றார். காலையில பாலிமர் தொலைக்காட்சியில ஒரு செய்தி ஒன்று கேள்விப்பட்டேன். என்ன செய்தினா, இந்தியா பாகிஸ்தான் போற நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா திடீர்னு நேற்று ட்ரம்ப் அவர்கள் அந்தர்பல்ட்டி அடிச்ச மாதிரி பாகிஸ்தான் கெஞ்சி கேட்டுக்கொண்டதன் பிறகுதான் நான் இந்தியாவிட்ட போற நிறுத்த சொல்றாங்கப்பா பாகிஸ்தான்காரங்க, நீங்க என்ன முடிவெடுக்க போறீங்க, யோசித்து முடிவெடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். இந்தியா பாகிஸ்தான் போற நான் நிறுத்தவே இல்லை, பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதற்காகத்தான் நான் பார்த்தீங்கன்னா இந்தியா கிட்ட பேசினேன். இந்தியா எந்த முடிவு வேண்டுமானாலும் சுதந்திரமா எடுத்துக்கொள்ளலாம், இரு நாட்டு இறையாண்மையில நான் தலையிட போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்தியா பாகிஸ்தான் போற நிறுத்தவே இல்லைங்க. அது இரண்டு நாடுகளும் பேசி தங்களுடைய நலன் சார்ந்த விஷயத்துக்கு பிறகு முடிவெடுத்து போற நிறுத்திருக்கிறாங்க அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொன்னதாக பாலிமர் தொலைக்காட்சியில் செய்தி போயிட்டு இருக்குது. ஸோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி, மோடி பற்றியா அமெரிக்கா கிட்ட போய் நம்ம நாட்டு மானத்தை அடமானம் வச்சிருக்காரு. நம்ம நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில் சண்டை நடந்தது, ஆனால் அமெரிக்க அதிபர் நிறுத்துறாரு. நம்ம மோடிக்கு 56 இன்ச்சு மார்பு அளவுன்றாங்க. ஆனால் பாகிஸ்தான்காரனுடைய விஷயத்தை நம்ம நாட்டுக்கு புரிய வச்சு நம்ம நாட்டு போற நிறுத்தினது ட்ரம்ப். இந்த நாட்டை ஆளுறது ட்ரம்ப்பா மோடியான்னு கேள்வி கேட்டாங்க. ஆனால் இன்னைக்கு ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் நான்லாம் நிறுத்துறடாப்பா போற, இந்தியா தாண்டா நிறுத்துச்சு, பாகிஸ்தானுடைய வழியை இந்தியாவுக்கு சொன்ன புரிஞ்சுக்கிட்டு நிறுத்திருக்காங்க, நான் போற நிறுத்தலைன்னு சொல்லிட்டு ஒப்புதல் வாக்குமூலம் அளிச்சிருக்காங்க. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி, எதிர்கட்சிகளும் சரி, இப்போ என்ன பேச போறாங்க? ஸோ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் பிடிவாத குணத்திலிருந்து படிப்படியாக இறங்கி கொண்டு இருக்கின்றார். என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி நண்பர்கள்.